Hi friends, welcome to our Kayaldurai channel. Friends, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்ல விளையாட போலாம் ஜாலியா நம்ம குழந்தைங்களோட. கம் ஆன். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் தாங்க இருக்குது. அதனால் இப்போ நம்ம பிளாக் தண்டரு, ஊட்டி, நம்ம இந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு நம்ம ட்ரிப் போவோம் இல்லையா? போகும்போது நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நீங்கள் அந்த பார்க்கை விசிட் பண்ணலாம். இங்கே பார்க்கிங்க்கு தனியாக பிளேஸே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு, பார்க்கிங்க்கு அமௌண்ட்டெல்லாம் எதுவுமே இங்கே வசூல் பண்ணுறதில்ல. இப்போது நாங்கள் காரில் தான் வந்தோம். எங்கள் காரை நாங்கள் ஒரு நிறைய மரம் இருக்குது, இந்த மரத்து நிழலில் பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் உள்ளே போகிறதுக்கு. உங்களை மாதிரியே நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். இந்த பார்க்கில் என்ன இருக்குது, என்ன மாதிரிலாம் குழந்தைங்க எந்த ஏஜில் விளையாடுற ப்ளே திங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லலாம் நிறைய இந்த மாதிரி பிளேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த பார்க்கில் போய் பார்க்கலாம். கமான் கமான். Are y'all ready for the countdown? Ladies and gentlemen, players and hustlers. 5, 4, 3, 2, 1. இருந்து எடுத்துட்டு வா. பூச்செடியெலாம் இருக்கு பாரு, அங்கேருந்து எடுத்துட்டு வா. என்னடா இது, உள்ளே வந்ததும் ப்ளே திங்ஸ் ஏதாவது இருக்கும், குழந்தைங்கள விளையாட வைக்கலாம் அப்படின்ட்டு நானும் தேடிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நிறையா ஒரு பூச்செடி தான் நிறையாவே இருந்தது. அந்த செடிக்கிட்டலாம் நின்று அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ப்ளே திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சுற்றி சுற்றி தேடணும். அப்புறம் அங்கே ஸ்டாச்சுக்கிட்ட போயாச்சு, விவேகானந்தர் ஸ்டாச்சுக்கிட்ட போயாச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இவா இங்கே பாரு, இதுக்குள்ளே என்னமோ இருக்கு பாரு. என்னது இது? லைட்டா? அதையும் தான் வீடியோ எடுக்கணும். வா காமி. விவேகானந்தருக்கு ஃபோக்கஸ் லைட். நைட் ஆனா கலர்ஃபுல்லா தெரியாரோ, அதனால வச்சிருக்காங்களோ. சரி, ஓகே. ஆனா நம்மளும் நைட்ல வந்தா இப்படி கலர்ஃபுல்லா போட்டோ எடுத்துக்கலாம்ல, வீடியோஸ்லாம் நல்லா தெரியும் விவேகானந்தருக்கு மாதிரியே. ஸ்ரீராம் இங்க பாரு, எவ்வளவு வவ்வால்லாம் இருக்குங்க. அண்ணா அங்க பாரு, எவ்வளவு வவ்வால்லாம் இருக்கு, நிறைய இருக்குல்ல. பா, சான்ஸே இல்ல. நான் நம்ம ஊர் மலையில தான் அந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சிட்டில மரத்துல பாரு எவ்வளவு இருக்கு. பயமா இருக்குல்ல. இந்த பொம்மை படத்துல எல்லாம் வரும்ல, கார்ட்டூன்ல எல்லாம் பறந்து இப்படி தூக்கிட்டு போமே, தூக்கிட்டு போயிடுமோ மம்மி? இதெல்லாம் அந்த சிலையே தூக்கிட்டு போற அளவுக்கு வெயிட் தூக்கிட்டு போவோம். அப்படியா? சரி வா போயிடலாம். நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்துருவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, வேணாம், பயமா இருக்கு. பட் ஆனா நல்லாவும் இருக்கு. எங்கேயோ அந்த பேர்ட்ஸ் பார்க்லாம் போயிட்டு நம்ம காசு கொடுத்தெல்லாம் பார்ப்போம்ல, பட் ஆனா இங்க நேச்சுரலாவே பார்த்துட்டு வரோம். எல்லாமே நல்லா இருக்கு. அங்க பாரு, ஆஞ்சநேயர் இருப்பா. நம்ம அதுக்குள்ளதான் போக போறோமா? அங்க காமி, அங்க காமி வீடியோ. ஹார்ட்டுக்குள்ள நம்ம போக போறோம். ஆஞ்சநேயர் ஹார்ட்டுக்குள்ள போக போறோம்ல, செம்மையா இருக்கு. போகுது, போலாமா? ரெடி? ஆஞ்சநேயர் ஹார்ட்டுக்குள்ள யார் இருப்பா? ஆஞ்சநேயர் ஹார்ட்டுக்குள்ள யார் இருப்பா சொல்லு. யார் இருப்பா? வெரி குட். சீதா. சீதா, ராமர் அண்ட் சீதா இருப்பாங்க இல்லையா? இந்த பார்க்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 10 ரூபி. நாங்கள் 4 பேருங்கிறதுனால 40 ரூபி ஆயிடுச்சு. என்னதான் பார்க்காக இருந்தாலும் சரி, இந்த உருவத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செப்பல் போட்டெல்லாம் கிட்ட போகணும் தோண மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம கடவுளாகவும் அதே மாதிரி காதல் சின்னமாகவும் நம்ம நினைக்கிறது நம்ம ராமர் சீதா தான். ஸோ இவங்க ஃபோட்டோ செம்மையாக இருக்கு.
ஸ்டாச்சு நல்லா இருக்குல்ல. அசல் பாம்பு மாதிரியே இருந்ததுங்க. இதை பார்க்கும்போது குழந்தைங்க பார்த்ததும் ஓடி போய் உட்காந்துட்டாங்க. ஏன்னா நிஜத்தில் வந்து அவங்க பாம்பெல்லாம் பார்த்தாங்கன்னா தெரிக்க வேண்டியது தான். ஏய் நான் 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 நடுவுல நான் நடுவுல நான் நடுவுல. பயமா இருக்கு பார்த்த உடனே. பார்த்தது பயமா இருக்குது. பட் ஆனா ஆட்ல 1 2 3 4 5 6 7 7 தலை பாம்பு. போ போ. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. அங்க வந்து நில்லு. அதுல வந்து பொத்துன்னு விழுந்துட்டேன் கண்ணா. இந்த தடவையாவது எனக்கு பிடிக்கியா? வா சீக்கிரம் வா 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 டக்குன்னு. கால் நசிக்க கூடாது. வீடியோல தெரியணும்ல. அங்க பாரு வீடியோ. போதும் ஒரு தடவை பார்த்துட்டு திரும்பி. ஆனா ஒரு ஒயிட்டாவே தெரியல கண்ணா. இதுதாம்மா கேமரா. ஒரிஜினல் அவங்க என்ன எப்படி இருக்காங்களோ அப்படியே சமைக்கும். தள்ளு தள்ளு தள்ளு. இதுதான் இரு. இவனுங்களை குழந்தையா இருக்கும்போது தூக்கி உட்கார வச்ச வளர்ந்துட்டானுங்க, தூக்கவே முடியல. நானும் அந்த இதை பிடிச்சி இறக்கி இவனை தூக்கி உட்கார வைக்கலான்ட்டு ட்ரை பண்ணி மேலே உட்காந்தா, ஏம்மா நீ ஆடுறியான்னு என்னை கூப்பிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நல்லா பிடிச்சி கீழே இறக்கிட்டேன். இறக்கி அதுக்கப்புறம் ஸ்ரீஹரியை கூப்பிட்டு உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. செம்மடா. என் சிங்கம் கம்பீரமா இப்படி சிங்கத்தோட தலையில இங்க பாரு. நானும் பர்மிஷன் கேட்டேங்க, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன், என்ன ஒரு ஆட்டி விடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரவுண்டு நான் போயிட்டு வந்து இறங்கிட்டேன். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது எனக்கு. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சு கிட்டெல்லாம் கூட்டிகிட்டு போனால் அங்கே ஊஞ்சல்லாம் இருந்தது. அதில் ஹைட்டாக இருந்தது கொஞ்சம்.
ஏன்னா அந்த அரக்கி இருக்காங்க இல்லையா, சுரசை அரக்கி, அவங்களுடைய வாய்க்குள்ளே ஆஞ்சநேயர் போயிட்டு வர மாதிரி அந்த ஊஞ்சல் வச்சுருக்காங்க. அவனை ஸ்ரீஹரியை தூக்கி எப்படியோ உட்கார வச்சுட்டேன். அவன் கொஷின் மேலே கொஷின். அவன் நிறையாவே வந்து ஸ்ரீஹரி வந்து ஸ்டோரி எல்லாம் நல்லாவே படிப்பான். இங்கிலீஷ், தமிழ் எல்லா ஸ்டோரியுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நானும் வந்து அந்த போர்ட்லேயே இருக்குது பாருங்கள், ஸோ அந்த போர்டில் படித்து அதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஆஞ்சநேயர் தான்ப்பா அந்த அரக்கி வாய்க்குள்ளே போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாச்சு இங்கே வந்து ஏணி மாதிரிலாம் இருக்குது உள்ளே, நல்லா பார்க்கவே பயமாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் அவன் ஜாலியாக தான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பசியாகிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் வந்தோமே. ஏன்னா ஈவினிங் எப்போது க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 8 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு. நாங்கள் வரும்போது அவ்வளோ பேரண்ட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரல, ஈவினிங் தான் வருவாங்க போல். இங்கே வந்து மரத்து நிழல்லாம் இருந்ததுனால வெயிலே தெரியல சுத்தமாக. அதுக்கப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். என்னென்னா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வெஜ் ரைஸ் தாங்க இவர் ஆர்டர் பண்ணார். ஏன்னா நாங்கள் வெஜிடேரியன், அதனால் வந்து இதை ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். 2 box தான் ஆர்டர் பண்ணோம். அப்படியே ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த பார்க்கில் குடிக்கிற தண்ணி இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நல்லா க்ளீனாகவே இருக்குங்க. அண்ட் இந்த குகை இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. நான் போயிட்டு எல்லா இடத்துலையும் விளையாடினேன், ஆனால் அதோ இதில் மட்டும்தான் நான் விளையாடல. ஏன்னா எனக்கு பயம், அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. சின்ன வயசில் நான் விளையாடிருக்கேன், இப்போ விளையாடலாம், பட் எனக்கு தான் பயமாக இருந்துச்சு, நான் போகலை. இவன் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நான் வரலப்பா நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்களாவது என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லி அனுப்பிட்டேன். நான் saree வேறு கட்டிட்டு போயிட்டேன்னா கம்ஃபர்டபுளாகவே இல்லை. பட் நானும் என்ஜாய் பண்ணேன். அண்ட் குழந்தைங்க தான் வந்து செம்ம ஜாலி. ஸ்ரீஹரியை கூப்பிட்டு இதில் மேலே உட்கார வச்சேன். ஏன்னா ஃப்ரண்ட் வியூ எடுக்கவே இல்லையா, அதனால் வந்து இந்த ஊஞ்சலில் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ, ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்தாச்சு. ஏன்னா வச்சு பார்த்துட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டாச்சு மேலே உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடுறது. குழந்தைங்கள ஒரு பக்கம் விளையாட விட்டுட்டு நம்மளும் வந்து உட்காந்துட்ருக்கலாம் பெரியவங்களும். ஏன்னா அங்கே சிட்டிங் பெஞ்சஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல்லாக மர நிழல் தாங்க, ஜாலியாகவே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நானும் என் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன். அண்ட் நீங்கள் இந்த பார்க்குக்கு இது வரைக்கும் வரலையா, கண்டிப்பாக வாங்க. உங்கள் குழந்தைங்களோட நீங்களும் ஜாலியாகவே என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் டைம் போகிறதே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.